எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தமிழ் சீரியல்ல நம்ம எத்தனையோ நடிகர்களை பார்த்து செம்மையா நடிக்கிறாங்கப்பா. நீங்க வேணா பாருங்களேன், இவங்க ஒரு ரவுண்டு வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாம காணாமலே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த சீரியலையும் நம்மளால பார்க்க முடியாது. அது போல நமக்கு பிடித்த பல பேர் காணாம போயிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்க்க போற நடிகையும் பிருந்தா தாஸ். இவங்களை எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன் அபிராமி அப்படின்னு சொன்னாதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஆனந்தம் சீரியல்ல அப்படி ஒரு வில்லியா வந்திருந்திருப்பாங்க. இந்த ஆனந்தம் சீரியலோட ஹீரோயின் என்னமோ சுகன்யா அவர்கள் தான். ஆனா அவங்களே மறந்து வில்லியை நம்ம பார்த்து ரசிச்சு இந்த பிருந்தா தாஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருந்தா தாஸோட கல்யாண வாழ்க்கை டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சு. இவங்களோட மகன் கிஷன் தாஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஒரு ஐடி கார்பரேட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பார்ட் டைமா டான்ஸராகவும் இருக்காங்க. அடுத்து பார்க்க போற நடிகை நீனா. இவங்க கண்ணாத்தல் படத்துல ஒரு ஹீரோயினா பார்த்துருப்பீங்க. ஏன் சித்தி சீரியல்ல கூட வந்திருந்திருப்பாங்க. ஆனா பல சீரியல்ல 90s காலகட்டத்தில் இருந்துட்டு இப்போ எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீனாவோ மேரேஜ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியால செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அப்பப்போ பல லைவ்ல வந்தாங்க. சீரியல் நடிக்கனா இப்போ சான்ஸ் கிடைக்கலையா. ஸோ அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் காட்டலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்க்கவும் ஆளே மாறி போயிட்டாங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகை காவேரி. இவங்க மெட்டி ஒலி சீரியல் மூலமாகவே பாப்புலர் ஆனாங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி இவங்க தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக தான் வந்திருந்தாங்க. வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஈக்குவலாக நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சீரியல் நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ 2013 அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. எந்த காவேரியை சப்பியா நம்ம சீரியலில் பார்த்துட்டு இருந்தோமோ இப்போ ஆளே மாறி போய் ரொம்பவே ஒல்லியாயிட்டாங்க. இப்பயே நிறைய சீரியல் வாய்ப்பு வந்துக்கிட்டு தான் இருக்கான். அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்காங்க. அடுத்து சன் டிவி கோலங்கள் சீரியல்ல தேவயானிக்கு தங்கச்சியா வந்து மஞ்சாரி. இவங்களை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்பவே போல்டா பல சீரியல் நடிச்சிருந்திருப்பாங்க. பட் கோலங்கள் சீரியல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால இந்த சீரியல் விட்டு போனாங்க. ஆனா சிங்கப்பூர்ல செட்டில் ஆனாலும் இன்னும் நிறைய சிங்கப்பூர் சீரியல் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆளே மாறி போயிட்டாங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி. மஞ்சாரிக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. செம ஹாப்பி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து கூட இதே குளங்கள் சீரியல்ல தேவயானிக்கு தங்கச்சியா வந்து ஸ்ரீவித்யா. இவங்க சீரியல்லையே பல நெகட்டிவ் பண்ணிட்டு இருந்ததுனாலே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜுக்கு அப்புறம் சீரியல் நடிக்கிறதுன்னு நிப்பாட்டாங்க. ஆனா இன்னுமே சீரியல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் ஹேண்ட்ல ரைட்டரா இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான எதிர்நீச்சல் சீரியலோட எழுத்தாளரும் இவங்க தான். அடுத்து பார்க்க போறவங்களும் இதே கோலங்கள் சீரியல் நடிச்சவங்க தான். தேவயானிக்கு தோழியா வந்து தீபா வெங்கட் அவர்கள். அந்த சீரியல்ல செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. நிறைய படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப தீபா வெங்கட் அவர்களும் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சு நிறைய ஹீரோயின்ஸ்க்கு டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கிற ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு மோஸ்ட்லி இவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா தீபா வெங்கட் சீரியலை விட்டு போனாலும் சினிமால நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தென்றல் சீரியல்ல கணக்கணும் கணங்கள் சீரியல்ல வந்து ஹேமலதா. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஆளே காணும். அந்த அளவு சின்ன வயசுலேயே நிறைய சீரியல் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இப்போ ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்து பார்க்க போற நடிகையோ தேவி பிரியா. இவங்க நிறைய சீரியல்ல அப்பல இருந்து இப்போ வரைக்குமே நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா போக போக இவங்களுக்கு சீரியல் அழுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சீரியல் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாச்சு. இப்போ தேவி பிரியா அவர்களும் சீரியலை விட்டு விலகிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகரோ சன் டிவியில் நிறைய சீரியலில் இவரை பார்த்துருப்பீங்க, ஷாம் கணேஷ். இப்போ இவங்க சீரியலில் பண்ணாமல் இருந்தாலும் இவங்களோட ஒய்ஃப் சிந்துஜா அவர்கள் நிறைய சீரியலில் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் சிந்துஜா ஷாம் கணேஷோட பையன் தான் காற்றில் மொழி படத்தில் ஜோதிகாக்கே பையனாக வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்தளவு அவங்க படத்துறையில் பிஸியாக தான் இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற நடிகரும் நடிகர் பிரஜினி. இவங்க விஜய் டிவியில் சின்ன தம்பி அப்படிங்கிற சீரியல் மூலயமாவே திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ஆனால் திரும்பி சீரியல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போகிறவங்க கூட இதே சின்ன தம்பி சீரியல் நடித்த பாவனி அவர்கள். என்னதான் ஜோடி சீசனில் அமீரோட சேர்ந்து பல லவ் ஸ்டோரியில் சிக்கி இதுக்கப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருந்தாலும் சீரியலில் வராமல் இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நடிகர்களை யாராவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போல பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்க்க போற நடிகை பிருந்தா தாஸ். இவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஏன் அபிராமி அப்படின்னு சொன்னாதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஆனந்தம் சீரியல்ல அப்படி ஒரு வில்லியா வந்திருந்திருப்பாங்க. இந்த ஆனந்தம் சீரியலோட ஹீரோயின் என்னமோ சுகன்யா அவர்கள் தான். ஆனா அவங்களே மறந்து வில்லியை நம்ம பார்த்து ரசிச்சு இந்த பிருந்தா தாஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருந்தா தாஸோட கல்யாண வாழ்க்கை டைவர்ஸ்ல முடிஞ்சிச்சு. இவங்களோட மகன் கிஷன் தாஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப படங்கள்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ஒரு ஐடி கார்பரேட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பார்ட் டைமா டான்ஸராகவும் இருக்காங்க.
அடுத்து பார்க்க போற நடிகை மீனா. இவங்க கண்ணாத்தல் படத்துல ஒரு ஹீரோயினா பார்த்திருப்பீங்க. ஏன் சித்தி சீரியல்ல கூட வந்திருந்திருப்பாங்க. ஆனா பல சீரியல்ல 90s காலகட்டத்துல இருந்துட்டு இப்ப எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனாவும் மேரேஜ்க்கு அப்புறம் ஆஸ்திரேலியால செட்டில் ஆகிட்டாங்க. இப்ப அப்பப்ப பல லைவ்ல வந்தாங்க. சீரியல் நடிக்கணும் இப்ப சான்ஸ் கிடைக்கலையா, சோ அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டும் காட்டல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பார்க்கவும் ஆளே மாறி போயிட்டாங்க. அடுத்து பார்க்க போற நடிகை காவேரி. இவங்க மெட்டிவொலி சீரியல் மூலமாவே பாப்புலர் ஆனாங்க. ஆனா அதுக்கும் முன்னாடி இவங்க தமிழ் சினிமால ஹீரோயினா தான் வந்திருந்தாங்க. வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஈக்குவலா நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப 2013 அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. எந்த காவேரிய சப்பியா நம்ம சீரியல்ல பாத்துட்டு இருந்தோமோ இப்ப ஆளே மாறி போய் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க. இப்பயும் நிறைய சீரியல் வாய்ப்பு வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்கதான் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்காங்க. அடுத்து சன் டிவி குழந்தைகள் சீரியல்ல தேவயானிக்கு தங்கச்சியா வந்து மஞ்சாரி. இவங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்பவே போல்டா பல சீரியல் நடிச்சிருந்திருப்பாங்க. பட் குழந்தைகள் சீரியல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பிரெக்னெண்டா இருந்ததுனால இந்த சீரியல் விட்டு போனாங்க. ஆனா சிங்கப்பூர்ல செட்டில் ஆனவங்க இன்னும் நிறைய சிங்கப்பூர் சீரியல் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆளே மாறி போயிட்டாங்க. ஹாஸ்டல் எல்லாம் மாத்தி. மஞ்சாரிக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. செம ஹாப்பி லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து கூட இதே குழந்தைகள் சீரியல்ல தேவயானிக்கு தங்கச்சியா வந்து ஸ்ரீவித்யா. இவங்க சீரியல்லே பல நெகட்டிவ் பண்ணிட்டு இருந்ததாலே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் சீரியல் நடிக்கிறதுன்னு நிப்பாட்டாங்க. ஆனா இன்னுமே சீரியல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் ஹெட்ல ரைட்டரா இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான எதிர்நீச்சல் சீரியலோட எழுத்தாளரும் இவங்க தான். அடுத்து பார்க்க போறவங்க இதே குழந்தைகள் சீரியல் நடிச்சவங்க தேவயானிக்கு தோழியா வந்து தீபா வந்துட்டு அவர்கள். அந்த சீரியல்ல செம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. நிறைய படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப தீபா வந்துட்டு அவர்களும் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வச்சு நிறைய ஹீரோயின்ஸ்க்கு டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் இருக்கிற ஆக்டர்ஸ் நயன்தாராக்கு மோஸ்ட்லி இவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா தீபா வந்து சீரியலை விட்டு போனா சினிமால நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தென்றல் சீரியல்ல கணக்கணும் கணங்கள் சீரியல்ல வந்து ஹேமலதா. இவங்க மேரேஜ்க்கு அப்புறம் ஆளே காணும். அந்த அளவு சின்ன வயசுல நிறைய சீரியல் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இப்ப ஃபேமிலியா செட்டில் ஆயிட்டாங்க. அடுத்து பார்க்க போற நடிகைய தேவி பிரியா. இவங்க நிறைய சீரியல்ல அப்பல இருந்து இப்ப வரைக்குமே நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா போக போக இவங்களுக்கு சீரியல் அழுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சீரியல் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாச்சு. இப்ப தேவி பிரியா உள்ள சீரியலை விட்டு விளையாடிருக்காங்க. அடுத்து பார்க்க போற நடிகர் சன் டிவில நிறைய சீரியல்ல இவரை பார்த்திருப்பீங்க, ஷாம் கணேஷ். இப்ப இவங்க சீரியல்ல பண்ணாம இருந்தாலும் இவங்களோட வைஃப் சிந்துஜா அவர்கள் நிறைய சீரியல்ல வந்துட்டு தான் இருக்காங்க. இதே சிந்துஜா ஷாம் கணேஷோட பையன் தான் காற்றின் மொழி படத்துல ஜோதிகாக்கே பையனா வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவு அவங்க படத்துறையில பிஸியா தான் இருக்காங்க. அடுத்து பார்க்க போற நடிகரும் நடிகர் பிரஜினி. விஜய் டிவில சின்ன தம்பி அப்படிங்கிற சீரியல் மூலமாக திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ஆனா திரும்பி சீரியல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமால ஹீரோவா தான் நடிப்பேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறவங்க கூட இதே சின்ன தம்பி சீரியல் நடிச்ச பாவனி அவர்கள். என்னதான் ஜோடி சீசன்ல அமீரோட சேர்ந்து பல லவ் ஸ்டோரியோட சிக்கி இதுக்கப்புறம் இப்ப வாழ்ந்துட்டு இருந்தாலும் சீரியல்ல வராம இருக்காங்களே அப்படிங்கிற வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நடிகர்களை யாராவது மிஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட கருத்தை ஒத்துழைக்கலாம். இது போல பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.